எழில், உன்னை இப்படி கோமா ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த கயல் கூட சேர்ந்துக்கிட்டு நீ எனக்கு பண்ணதை நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? வாய்ப்பே இல்ல. என்னென்னலாம் ஆட்டம் ஆன நீ? கடைசியா பாத்தியா அந்த கடவுளே உன்னை இப்படி மொத்தமா படுக்க வச்சுட்டான். நான் இப்போ உன் அம்மா கூட சப்போர்ட்டா சுத்துறது எதுக்குன்னு நினைக்கிற? எல்லாம் அந்த கையல பழி வாங்கத்தான். இங்க பாரு, கையல் மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அதே அளவுக்கு இல்ல அதை விட பல மடங்கு உன் மேல எனக்கு கோபம் இருக்கு. மூஞ்சில துணியை சுத்தி ஹாஸ்பிட்டல் என்ன வச்சு அடிச்சியே, அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? உனக்கும் எனக்குமான பழைய கணக்கு பாக்கி இருக்குடா. அத இந்த சந்தர்ப்பத்துல பைசல் பண்ணிடலான்னு இருக்கேன். எழில், எழில், நீ முன்னாடி ஆணவத்துல ஆடிட்டு இருந்த, ஆனா இப்போ இப்படி வலிப்பு வந்து ஆடிட்டு இருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். டேய், நான் உன் அம்மா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவங்க கூட சேர்ந்து கையில பழி வாங்கறதுக்கு தான்டா. உன்னை நான் தீர்த்து கட்டதான் பிளான் பண்ணேன். இப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ இப்படியே செத்து போயிட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். துடி துடிச்சு சாவு. டாக்டர் சொல்றத கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேணாம். நீங்க இப்படி மனசாட்சியே இல்லாம போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே. உங்களோட சுயலாபத்துக்காக ஏன் இப்படி மத்தவங்களோட உயிர் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பாருங்க டாக்டர்.
அவமானம்